ஆல் கேசஸ் வி என்கரேஜ். நீங்கள் வந்து அப்ளிகேஷனை கொடுக்கலாம், உங்கள் கேஸ் நம்பரை கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை ஹியரிங் கூப்பிடுவோம் அப்படின்னா மீடியேட்டர் வந்து உட்காந்து எவ்வளோங்க செட்டில்மெண்ட் பண்ண முடியும், செட்டில்மெண்ட் பண்ணுங்க, கையெழுத்து போட்டு அனுப்பிச்சு விட்றலாம். சரிங்களா? அம்பேத்கர் மீடியேஷன் ஸ்கீம், நான் நீதித்துறையை வச்சே கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கொண்டு வரலாங்கிறேன். ஒரு 50-60 கோடி வந்து காசை முன்னாடி நாள் இறச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து முதல்வர் விஜய் வந்து உடச்சு விட்டார், சுக்குனாரா உடைச்சிட்டார். இந்த காசுனா இவ்வளோ வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட இருந்து, நம்ம ஏன் எடுத்துக்க கூடாது? புரிஞ்சுக்கலாம். ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணணும்னு ஆசை. புதிய அரசு பதவியேற்று இருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். என்னென்ன விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும், என்னென்ன விஷயங்களை வந்து தீவிரம் காட்டணும்? ஊர்ல லஞ்சம் லாவணியம் வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. நியூ கவர்மெண்ட் போடக்கு நான் ஒரு சின்ன டேக்லைன் கொடுக்குறேன், கவர்னன்ஸ் வித்தவுட் கரப்ஷன், கான்ட்ராக்ட் வித்தவுட் கமிஷன். ஸோ இந்த டேக்லைனை இந்த கவர்மெண்ட்டுக்கு நியூ டேக்லைனா நான் அவங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உங்க சேனல்ல 3 வருஷமா ஹியரிங்கே வரலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சீவனை ஊத்திட்டு கொளுத்திக்கிட்டாரு கோர்ட் காம்பவுண்ட். அதாவது இன்கம் டேக்ஸ்லாம் கமிஷன் கொடுப்பாங்க, யார் காட்டி கொடுக்குறாங்களோ அவங்க கமிஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கமிஷன் ஸ்லாப், ஓகேங்களா, ஒரு 5% கமிஷன் ஸ்லாப் ஒன்று வச்சாங்க. வீட்டில் இருக்க டிரைவர்லேருந்து, சமயக்காரங்கலேருந்து, ஆடிட்டர்லேருந்து, வக்கீல்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் மணி அங்கே இவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வாலண்டரியாக வந்து ஒரு மீடியேஷன் சென்டர் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இவ்வளோ நாளாக கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. 20 வருஷம் கழிச்சு என்ன ஆக போகுது? ஃப்ராங்கா சொல்கிறேன், ஓகேங்களா, வக்கீல் ஃபீஸ் வாங்குவார். புரிஞ்சுங்களா? நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன் சார், வக்கீல் ஃபீஸ் வாங்குவார். நான் என்ன சொல்கிறேன், எதிர்கட்சி இல்ல தன் கட்சிக்கும் சேர்த்தே சொல்லியிருக்கு. புரிஞ்சுங்களா? ஜெயிச்சுட்டோம், நம்ம ஒரு ஆட்டம் ஆடி பாத்திரலான்னு நீங்க நினைக்காதீங்கன்னு சொல்லி ஒரு முதல்வர் தன் கட்சிக்கே கடிவாரம் போடுறாரு. காலேஜஸ் திரும்ப இதை எலெக்ஷன் மோடு கொண்டு வரணும். ஏன்னா பொலிட்டிக்கல் ஆடுறது வந்து பாத்தீங்கன்னா இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். புதிய அரசு பதவியேற்று புதிய அரசுக்கான ஆரோக்கியமான பணிகளை இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கியிருக்கிறார். எதிர்மறை கருத்துக்கள் இருந்தாலும் 6 மாதம் வரை பார்த்திங்கன்னா விமர்சனங்களை வந்து கூடாது என்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய அந்த உயரிய சிந்தனையையும் அந்த உயரிய கோட்பாடுகளையும் ஒவ்வொரு நிலையிலையும் வந்து கடைபிடிக்க வேண்டும். அது கட்சிகள் மட்டும் இல்லை, அறம் சார்ந்து பயணிக்கக்கூடிய அனைவரும் வந்து அதை பின்பற்ற வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள் பங்கேற்றுகிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்க இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு புதிய அரசு பதவியேற்று இருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். அதற்கு பார்த்திங்கன்னா பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் விஜயோடு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ரொம்ப உற்சாகமாக கலந்து கொண்ட அந்த நிகழ்வு என்பது நாடு முழுக்க ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம்தான். ஒரு ஆரோக்கியமான அரசியலை இருவரும் சேர்ந்து எடுத்தால் தமிழகத்தில் இனி வருகின்ற காலங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இளைஞர்கள் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு மனநிலைக்கு தமிழகம் இருக்கும் என்பதற்கான ஒரு சான்றாகவே நேற்றைய தினம் அமைந்திருக்கின்றது. அவர் நிச்சயமாக வந்து பல்வேறு விஷயங்களை வந்து முன்னெடுப்பார், நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னு கூறுறாங்க. நீண்ட நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நீங்களும் அதை தான் வந்து ஊடகத்தில் வந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க. என்னென்ன விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும், என்னென்ன விஷயங்களை வந்து தீவிரம் காட்டணும், எந்தெந்த விஷயங்களை வந்து தவிர்க்கணும்? என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஜானா காலியாக இருக்குங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் அறிந்த உண்மை. ஓகேங்களா? அந்த கஜானா ரொம்பணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆசை. அந்த கஜானா நம்ம எப்படி ரொம்பணும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் நான் வந்து லீகலாக ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ்சி இது வந்து பழிவாங்கும் படலம் அப்படின்னா எதுவுமே எனக்கு கிடையாது. நான் அந்த விதத்தில் நான் சொல்லலை. ஓகேங்களா? டிவிஎஸ்சின்றது ஒன்று இருக்குது, டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். அந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூங்க மூஞ்சி டிபார்ட்மெண்ட் தான் இன்ன வரைக்கும் செயல்பட்டு வந்துச்சு. ஏன்னா நம்ம ஊரில் லஞ்சம் லாவணியம் வந்து எல்லா இடத்துலையும் பரவி கிடக்குது. நீங்கள் லஞ்சம் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டை இன்றைக்கி நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் இங்கே அரெஸ்ட் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு அரெஸ்ட்டு, 2 வாரத்துக்கு ஒரு அரெஸ்ட்டு, அப்படி தான் அந்த டிபார்ட்மெண்ட்டே பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அந்த அளவுக்கு வந்து மெதனமாக தான் இங்கே வந்து தமிழகத்தில் நடந்துகிட்ருக்கு. அந்த விஷயத்தை அந்த டிபார்ட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணி, ஏன்னா நவ் திஸ் நியூ கவர்மெண்ட் ஓடக்கு நான் ஒரு சின்ன டேக்லைன் கொடுக்குறேன், கவர்னன்ஸ் வித்தவுட் கரப்ஷன், கான்ட்ராக்ட் வித்தவுட் கமிஷன்.
ஸோ இந்த டேக்லைனை இந்த கவர்மெண்ட்டுக்கு நியூ டேக்லைனாக நான் அவங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் உங்கள் சேனல் வழியாக. பதவியேற்பு விழாவிலேயே முதலமைச்சர் ரொம்ப கண்டிப்பாக தான் ஆமாம் சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்றும் இல்லை. ஸோ பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்டையும் பிசி ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் அஸ் அ வழக்கறிஞராக நான் சொல்கிறது வந்து பிசி ஆக்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி எம்பிஎம்எல்ஏ கோர்ட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 650 கோடி ரூபாய்க்கு அஃபிடவிட் போட்டிருக்காரு ஃபார் அன் எக்ஸாம்பிள். அதுக்கு மேலே அவர்கிட்ட சொத்து இருந்துச்சுன்னா அது பினாமி ஆக்ட்லேயோ பிசி ஆக்ட்லேயோ கவரப் பண்ணுங்கள். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபாய்க்கு அஃபிடவிட் போட்டிருக்காரு. 4 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்க சொத்து எல்லாமே இல்லீகல் மணி தானே. அப்படிங்கும்போது அந்த பணத்தை நம்ம எடுத்திங்கனாவே தமிழ்நாடு கடனை அடைச்சிட்டு ஓகேங்களா. ஸோ 20 லட்சம் கோடி நம்ம வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட்டாக போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற பணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டுங்க காட்டுறது கம்மி. புரிஞ்சுங்களா. பணத்தை வந்து ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. நம்ம எலெக்ஷன்லேயே நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நான் எந்த கட்சியும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. ஓகேங்களா. மக்களுக்கு வந்து பெரும்பான்மையாக நான் சொல்கிறேன். ஒரு 50,000-60,000 கோடி வந்து காசை முன்னாடி நாள் இறச்சிருக்காங்க. 2000 25,000 வரைக்கும் இறச்சி ஓட் ஃபார் கேஷ் அப்படின்ற ஒரு பிரின்சிபலில் வந்து இன்னைக்கு வந்து முதல்வர் விஜய் வந்து உடச்சி விட்டார். சுக்குனாராக உடச்சிட்டார். இந்த காசுனா இவ்வளோ வச்சுருக்கவங்கள்ட்ட வந்து நம்ம ஏன் எடுத்துக்க கூடாது. புரிஞ்சுக்கலாம். ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இப்போ இன்கம் டேக்ஸ்லனா கமிஷன் கொடுப்பாங்க. யார் காட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கமிஷன் ஸ்லாபு ஓகேங்களா, ஒரு 5% கமிஷன் ஸ்லாப் ஒன்று வச்சாங்க அப்படின்னா வீட்டில் இருக்க டிரைவர்லேருந்து சமயக்காரங்கலேருந்து ஆடிட்டர்லேருந்து வக்கீல்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் மணி அங்கே இவ்வளோ வச்சுருக்காருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிங்கும்போது அந்த இல்லீகல் மணியை நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம கஜானா ரொம்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த பணத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இட் வில் பி வெரி எஃபெக்டிவ். கிளீனிங் திஸ் கவர்மெண்ட் ஷுட் பி ஸ்டார்டிங் வித் திஸ் கரப்ஷன் தான். வி ஷுட் எராடிகேட் கரப்ஷன். இன்றைக்கி வந்து நான் அதை வந்து எம்பிஎம்எல்ஏக்கு மட்டும் சொல்லலை, எக்ஸிக்யூட்டிவ்க்குன்னு சொல்கிறேன். ஒரு இன்ஜினியருங்கிறாங்க, ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸருங்கிறாங்க, 100 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுருக்காங்க. நான் வந்து என்னன்னா பிசி அங்கே கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நாங்கள் பார்க்குறோம் 100 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுருக்காங்க. அந்த கேஸ் வந்து 20 வருஷம் நடக்குது. ஓகேங்களா. ஏன்னா வந்து இது மெத்தனமாக போகிறதுனால தான் ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு போட்டு அதை போட்டு நம்ம ட்ரையல் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஒன்று பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணும் போது பார்த்திங்கன்னா இந்த பைசா வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ப்ளஸ் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயத்தையும் அச்சத்தையும் கொடுக்கும். யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரப்ஷன் பண்ணுன்றத ஒரு பயத்தை கொண்டு வரும். ஏன்னா அதில் வந்து முதல்வர் விஜய் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கார். அவர் வந்து எதிர்கட்சி இல்லை, தன் கட்சிக்கும் சேர்த்தே சொல்லியிருக்கார். புரிஞ்சுங்களா. ஜெயிச்சுட்டோம், நம்ம ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துடலான்னு நீங்கள் நினைக்காதீங்கன்னு சொல்லி ஒரு முதல்வர் தன் கட்சிக்கே கடிவாரம் போடுறார். புரிஞ்சுங்களா. இப்படி தான் ஓடணும். அந்த மாதிரி என்னன்னா இருக்கக்கூடாது. காசு நீங்களும் நான் எடுக்க மாட்டேன், நீங்களும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அந்த மாதிரி ஒரு பேசுகிற ஒரு இது வந்து ஸோ இது நேர்மையான அரசாக இல்லைமேட்டு மாறுறதுக்கு இளைஞர்கள்னால் வந்து பாலிடிக்ஸ்னால் ஒரு சாக்கடைன்னு நினச்சி போனாங்க. இப்போ இளைஞர்கள்னால் நிறைய பேர் பாலிடிக்ஸுக்கு வரணும்னு கேட்டுக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிளாஸ் லீடரு மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மானிட்டர்னா யூ ஷுட் ஒன்லி மானிட்டர், யூ கேனாட் பி லீடர். 9th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் லீடரும்பாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் கேப்டனும்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் லெவல்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம எப்படி எம்எல்ஏ மேயர் என்ன பண்ணுவார், இது என்ன பண்ணுவாங்கன்ற வித்தியாசம் பண்ணுற மாதிரி ஸ்கூல்லே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்கிற ஸ்கூலில் எங்களுக்கு இந்த மாதிரினா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவர் ஹவுஸ் கேப்டனு, அவருக்கு இவ்வளோ பொறுப்புகள். மானிட்டர், அவன் மானிட்டர் மட்டும் தான் பார்க்கணும். இவன் ஒரு லீடர், இவன் ஒரு இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த இதனால் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்னால் அப்படி சொல்லி கொடுத்த ஸ்கூல்ஸில் இன்னைக்கு எலெக்ஷனே வைக்கிறது இல்லை. கல்லூரியில் வந்து எதுவுமே இல்லை. அப்படிங்கும் போது எனக்கு வந்து காலேஜஸ்லன்னா திரும்ப இதை எலெக்ஷன் மோடு கொண்டு வரணும். ஏன்னா பொலிட்டிக்கலாக ஆறது வந்து பார்த்தீங்கன்னா இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். புரிஞ்சுங்களா. ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் எப்போதுமே எதிரியாக மாட்டாங்க, நண்பர்களாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு நீ ஓட்டு போடு, நான் உனக்கு இதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட்டாக வந்து வருவாங்க. இது வந்து அறிவுத்தனையும் நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டிஸையும் வளர்க்கும். புரிஞ்சுங்களா. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னா அதுனா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். இன்றைக்கி இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்க பல நிறுவனங்களுக்கு சிஓவாக இருக்கார், எம்டியாக இருக்கார். ஆனால் ஒரு நிறுவனம் ஓனராக முடியல. வேலை செய்கிறதுக்கு தான் இங்கேருந்து போகிறாங்க. நீ வேலை செய்கிறதுக்கு 2,000 கோடி ரூபா சம்பளம் வாங்குற, 3,000 கோடி ரூபா சம்பளம் வாங்குற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஓனரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை.
அந்த தலைமை பண்பை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் சில்ட்ரன்ஸில் ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கும் காலேஜஸ்க்கும் இந்த பொலிட்டிக்கல் இது கொண்டு வந்தால் தான், இது ஒரு அமைப்பு கொண்டு வந்தால் தான் எல்லாருமே பழகுவாங்க, எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. அவன் நாளைக்கு எனக்கு ஓட்டு போடணும்டா அப்படின்னு நினைப்பாங்க. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு இது வந்து இந்த பொலிட்டிக்கல் சிந்தனையை வந்து சின்ன குழந்தைங்க முன்னிட்டு அதை கொண்டு வரணுன்றதை நான் ஆசைப்படுறேன் சார். அதையும் சொல்றாரு அந்த பதவியேற்பு விழாவிலேயே, குழந்தைகள் நீங்க இல்லைன்னா சாத்தியமே இல்லை. அதுதான் சொல்றேன். நான் எங்களுக்கு இருந்த இப்போ எங்கள் ஸ்கூல்ஸில் நாங்கள் இருந்தது வந்து இப்போ என் பசங்க படிக்கிற ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி இல்லை. அதாவது கிளாஸ் லீடர்னு வச்சுருக்காங்க, இது மோரலஸ் அப்பாயின்மெண்ட் ஆயிடுது, நல்லா படிக்கிறவனை போடுறது அந்த மாதிரி ஆயிடுது. ஒரு எலெக்ஷன் மோடு அந்த மாதிரி ஒரு இப்போ ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர மாட்டாங்க. இதை நான் வந்து ரொம்ப மிஸ்ஸிங்காக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் படித்த ஸ்கூல்லே இது நடக்குது. நான் படித்த ஸ்கூல்லே அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ புரிஞ்சுங்களா? படித்த பையனை ஒருத்தனை போடுப்பா அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி இது இல்லாமல் பசங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு நம்ம கொண்டு வரதில்ல. இதை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து இருப்பாங்க, எல்லாம் மிங்கிள் ஆவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், இது ஜாதிக்கான இவர் வந்து எதிர்கட்சிகளை மட்டும் ஜெயிச்சு வரல, ஜாதிகளை உடைச்சிருக்காரு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை உடைச்சிட்டாரு, புரிஞ்சுங்களா? கருத்து கணிப்பை உடைச்சிட்டாரு, எல்லாத்தையும் உடைச்சி வந்திருக்காரு. ஸோ ஹீ இஸ் அ ரெவல்யூஷனரி லீடர்னு சொல்லுவேன், ஒரு புரட்சிகரமான ரெவல்யூஷனரி லீடர். அவர் தான் வந்து இந்த மாதிரி கொண்டு வர முடியும், கரப்ஷன்ஸ் அவர் தான் அழிக்க முடியும், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொண்டு வரணும். இந்த மாதிரி எனக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்குது. ஓகேங்களா? அது உங்கள் சேனல் வழியாக இது கோரிக்கையாக எடுத்து பணம் சம்பாதிக்க, ஏன்னா ரெவன்யூ ரொம்ப முக்கியம் இல்லை, ரெவன்யூ கொண்டு வரதுக்கு இது ஒரு நல்ல வழி. நீங்கள் ஒரு 5% கமிஷன் போட்டு ஒரு ஜியோ பாஸ் பண்ணிங்கன்னா போதும். இன்றைக்கி எல்லாருமே வந்து இங்கங்கே யார் என்னென்ன சொத்து வச்சுருக்காங்க, என்னென்ன பணம் வச்சுருக்காங்க, டிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட்டு, புரிஞ்சுங்களா? ஸோ அதாவது அளவுக்கு மீறி சொத்து சேர்த்தது, புரிஞ்சுங்களா? இதெல்லாம் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு கார்னர் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம தமிழக அரசுக்கு வருவாய் வந்துடும் அப்படின்றத மீறேன். ரெண்டாவதாக நான் எப்படி யோசிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு கோர்ட்டில் வந்து நிறைய கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. இபி கட்டியிருக்க மாட்டீங்க, ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஆனால் தமிழ்நாடு அரசு இப்போ ஒரு பெனால்ட்டி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? எல்லாமே வரணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டேக்ஸில் வந்து நிறைய கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசு வாலண்டரியாக வந்து ஒரு மீடியேஷன் சென்டர் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இவ்வளோ நாளாக கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. 20 வருஷம் கழிச்சு என்ன ஆக போகுது? ஃப்ராங்காக சொல்கிறேன். ஓகேங்களா? வக்கீல் ஃபீஸ் வாங்குவார், புரிஞ்சுங்களா? நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன் சார், வக்கீல் ஃபீஸ் வாங்குவார். நான் என்ன சொல்கிறேன், வக்கீலுக்கு மீடியேஷனில் 2% கமிஷன் சொல்லிடுங்க. பேசி முடிச்சு இவ்வளோத்துக்குள்ளே நீங்கள் பேசுனீங்கன்னா இவ்வளோ கமிஷன், இதுக்கப்புறம் இவ்வளோ பேசுனீங்கன்னா இவ்வளோ கமிஷன், எதையாச்சும் ஒன்று பேசுங்க. ஒரு மீடியேஷன் சென்டர் இபியில் போடுங்க, எல்லா டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் போடுங்க. முன்னாடி பழைய வேட்லன்னா இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி வந்தே நமக்கு ரொம்ப நாள் ஆச்சு, 2016 வந்துட்டோம் ஜிஎஸ்டி. அதுக்கு முன்னாடி இருக்க வேட்டு கேஸ்னாவே இன்னும் க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. கூப்பிட்டு உனக்கு எவ்வளோ தான்ப்பா செலுத்த முடியும் சொல்லு. வேட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது சார். அந்த கேஸ்னால கூப்பிட்டு பண்ணுறேன், வா. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இவ்வளோ டிஸ்பியூட் இருக்குது, வா. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எவ்வளோ உனக்கு கழிக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வருமானத்தை வந்து கோர்ட்டில் இருக்க அத்தனை கேஸையும் ஒரு ஜமாபந்தி போட்டு, ஓகேங்களா, மீடியேஷனும் சொல்லலாம், ஜமாபந்தின்னு சொல்லலாம், புரிஞ்சுங்களா? ஜமாபந்திங்கிறது நம்ம பட்டாக்கிட்டோன்னா வாங்குவோம். அந்த மாதிரி வந்து நான் சொல்கிறேன், இது வந்து செட்டில்மெண்ட்டு மோஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு எல்லாத்தையும் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா எல்லாருமே வந்து கட்டுவாங்களா மாட்டாங்களா? இப்படி வச்சுக்கலாமா? சமரச சிறப்பு செயலாக்க திட்டம், ஏதோ நீங்கள் யூ நேம் இட் நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க. அஞ்சலை அம்மாள், ஓகேங்களா, அஞ்சனை அம்மாள் சமரச கூட்டம் இன்னும் வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் தான். இல்லை வந்து கொள்கை வழிகாட்டி தலைவர்களாக இருக்காங்க. நீதி சார்ந்து அம்பேத்கர்னு வச்சுக்கோங்க. அம்பேத்கர் செட்டில்மெண்ட் ஸ்கீம், வெட்டமலை சீனிவாசன் செட்டில்மெண்ட் ஸ்கீம். அம்பேத்கர் சொன்னீங்க, அது பொருத்தமானது. ஓகே, அம்பேத்கர் செட்டில்மெண்ட் ஸ்கீம் அது ரொம்ப பொருத்தமானது. அம்பேத்கர் செட்டில்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லி ஒன்று போடுங்க, புரிஞ்சுங்களா? இதில் வருவாய் வரும்ல. அதாவது ஹவு டு ஜென்ரேட் ரெவன்யூ. எதுக்கு வெட்டியாக கேஸ் நடத்திட்டு இருக்கணும், புரிஞ்சுங்களா? லெட் அஸ் ஜென்ரேட் ரெவன்யூ அண்ட் க்ளோஸ் இட் அப். எனக்கும் இன்னைக்கு முடிஞ்சிடும் சார், உங்களுக்கும் கேஸ் முடியும். கோர்ட்டில் கேஸுக்கா பஞ்சம், புரிஞ்சுங்களா? கோர்ட்டில் கேஸுக்கா பஞ்சம். இன்னைக்கு மக்கள் வந்து இன்னைக்கு பாம்பே ஹைகோர்ட்டில் சார், புரிஞ்சுங்களா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி when I was there in பாம்பே ஹைகோர்ட், அடுத்த நாள் நான் பார்க்கலாம் 7 மணி வரைக்கும் கேஸ் நடந்துட்டுருக்கு. ஓகே, ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, முன்னாடி நாள் என் கேஸு 3 வருஷமாக ஹியரிங்கே வரலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சீவனை ஊற்றிட்டு கொளுத்திக்கிட்டார் கோர்ட்டு காம்பவுண்டில். அடுத்த நாள் வந்து 7 மணி வரைக்கும் வைக்கிறாங்க கோர்ட்டு,
இது எத்தனை நாள் நடக்கும்? 1 மாதம் நடக்குமா? ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃபார்வர்ட் பண்ணும். இப்போ கவர்மெண்ட் வந்து வாப்பா அவனுக்கு என்ன பிரச்சனை, வா செட்டில்மெண்ட்டு, எல்லாத்துக்கும் வா செட்டில்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நீ பணம் எவ்வளோ கொண்டு வருவா, வா செட்டில்மெண்ட்டு, நீ போட்டிருக்க கேஸ்லேருந்து உனக்கு வந்து மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜுக்கு அப்புறம் இருக்கிறதுனா செட்டில்மெண்ட். அவங்களுக்கு தெரியும், கணக்கு தெரியும். ஓகேங்களா, இவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிறதுனா செட்டில்மெண்ட், வி ஆர் ரெடி ஃபார் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஓவர் ஆகும். ஸோ இதில் வந்து ரெவென்யூ வந்து ஜென்ரேட் ஆகும் சார். இது உயர்நீதிமன்றம், சட்டத்துறை, அரசு 3 பேருமே எடுக்க வேண்டிய முடிவு இல்லைங்களா? இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் வந்து கவர்மெண்ட் தானே சார் இப்போ பண்ணியிருக்கு. இப்போ ஐ எம் ஒன்லி அப்போசிங். இப்போ உங்கள் மேலே நான் வந்து நீங்கள் இவ்வளோ கட்டணும்னு சொல்லி நான் போட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் அவ்வளோ கட்ட வேண்டியதில்லை, நீங்கள் தான் போய் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து கவர்மெண்ட் நவ் வி ஆர் ரெடி ஃபார் ஆல் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. கோர்ட் வில் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் ஃபார் மீடியேஷன். மீடியேஷன் கூட நடத்தலாம். அம்பேத்கர் மீடியேஷன், ஸ்பெஷல் மீடியேஷன் ஸ்கீம் இன்னும் சொல்லி போட்டு ஒரு மீடியேட்டர் போட்டு, மீடியேட்டருக்கும் ஃபீஸு, இந்த அட்வொகேட்டுக்கும் ஃபீஸு, அந்த அட்வொகேட்டுக்கு ஃபீஸு, எல்லாத்துக்குமே ஃபீஸு முடிச்சுட்டு போங்களேன். ஏன்னா இப்போ கோர்ட்டே என்கரேஜிங் மீடியேஷன் சார். ஆனால் இப்போ வந்து ஒரு விடுமுறை காலம் என்பதனால இந்த காலத்துக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை தான் சொல்லியிருக்கீங்க. இல்லை சார், இந்த விடுமுறை காலத்தில் நீங்கள் வந்து ஸ்கீமை ஜியோ போட்டு பாஸ் பண்ணிடலாம் சார். அதுக்கு வழி இருக்கா? விடுமுறைக்கு என்ன சார், வெக்கேஷன் கோர்ட் ஒர்க்கிங்காக இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? கவர்மெண்ட் தானே ஜியோ பாஸ் பண்ண போகுது, கோர்ட்டா பாஸ் பண்ண போகுது. ஒரு வெக்கேஷன் போட்டு இது பண்ணிட்டு ஆல் கேசஸ் வி என்கரேஜ். நீங்கள் வந்து அப்ளிகேஷனை கொடுக்கலாம், உங்கள் கேஸ் நம்பரை கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை ஹியரிங் கூப்பிடுவோம் அப்படின்னா மீடியேட்டர் வந்து உட்காந்து எவ்வளோங்க செட்டில்மெண்ட் பண்ண முடியும், செட்டில்மெண்ட் பண்ணுங்க, கையெழுத்து போட்டு அமுச்சு விட்றலாம். சரிங்களா, அம்பேத்கர் மீடியேஷன் ஸ்கீம் ஓகேங்களா அப்படின்னு போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஸோ திஸ் கேன் பி டன். இந்த மாதிரி வேறைய சார், நான் வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் டக்குன்னு அதுக்கு பதில் சொல்கிறேன். இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. இதை ஆரோக்கிய சதீஷ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 2 நாளில் ஒரு ஸ்கீம் ரிப்போர்ட்டாக கொடுக்குங்கன்னா நான் ஏகப்பட்டதை ரெடி பண்ணி எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலான்னு கொண்டு வருவேன். நிச்சயமா. புரிஞ்சுங்களா? நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். என் மைண்டில் இருந்தால் சொன்னேன் டிவிஎஸ்சியில் இப்படி காசு சம்பாதிக்கலான்னு. இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கும்போது நான் வந்து சார் இந்த மாதிரி கோர்ட்டில் நிலுவையில் கேஸ்லாம் நம்ம சம்பாதிக்கலாம்னு சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த ஒரு ஆஃப்டர் தாட் தான். ஓகேங்களா, இதுக்கு ஒரு ஸ்கீம் ரிப்போர்ட் கேட்டிங்கன்னா ஐ கிவ் த ஸ்கீம் ரிப்போர்ட். ஏன்னா இப்போ வந்து கடுமையான இந்த நிதி நெருக்கடிலேருந்து விடுபட சார் எல்லாம் முடிச்சிடலாம் சார். நான் கொண்டு வரேன். இது ரொம்ப ஈஸி. we can bring revenue to the government, immediate revenue to the government. இது தவிர்த்து வேறு என்னென்ன வழிகள் இருக்குது வருவாயை பெருக்குவதற்கான வழி? எனக்கு தெரிஞ்சு இதுவேல வந்து சர்ப்ளஸாக வந்துடும் சார். இதிலே சர்ப்ளஸாக வந்துடும். நம்ம ஊரில் அவ்வளோ கேசஸ் இருக்குது. புரிஞ்சுங்களா? கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ரெவன்யூக்கு நம்ம கேஸாக போட்டு வச்சுருக்கிறது அவ்வளோ ரெவன்யூ கேசஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணிட்டு உடனே நீங்கள் வந்து சில இது உங்களுக்கு எனக்கும் வந்து ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஸ்பீடி ட்ரையல் போட்டு நடத்திட்டு போகிறோம். ஸ்பீடி ட்ரையல் சார், கேஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாக்கி இருக்க கேஸை அடித்து நவுத்திடலாமே. இப்போ ஒரு நாளைக்கு 150 கேஸ் இருக்குது சார். ஒருத்தர் வாய்தா கேட்டோம்னா ஓகேன்னு சொல்லிடுறது, இன்னொருத்தர் ஓகே டேட்டுன்னு கொடுத்துட்றோம். இப்போ அந்த 150 கேஸ் 50 கேஸ் ஆயிடுச்சுன்னா உனக்கு வாய்தா கொடுக்க மாட்டேன் பாருல ஜட்ஜு. தேர் வேர் இட் சவுண்ட் சார். 100 கேஸை செட்டில்மெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. வரிசையாக அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கட்டும். நான் நீதித்துறையை வச்சே கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கொண்டு வரலாங்கிறேன். இதில் வந்து ஒரு புதிய ஒரு பாதையை வந்து சொல்கிறீங்க. கொண்டு வரலாம் சார், இட் இஸ் அ பாசிபிலிட்டி. நீதித்துறையை வச்சே நம்ம வருமானம் கொண்டு வரலாம். அப்படி வருமானம் கொண்டு வர பட்சத்தில் இந்த அரசு வந்து நல்லா நடத்தலாங்கிறது என்னோட நோக்கம். இது உங்கள் சேனல் வழியாக நான் பதிவு செய்கிறேன் சார். மிக்க நன்றி சார். மிக்க தேங்க்யூ.